எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 46:1 எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வசனம். சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனம். சேர்ந்து சொல்லலாமா? தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எல்லாம் சத்தமா இன்னொரு வாட்டி சொல்லலாமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எப்படி இருக்காரு? அடைக்கலமா இருக்கிறார், பலனா இருக்கிறார், துணையா இருக்கிறார். எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் பலன், அடைக்கலம். ஃபர்ஸ்ட் என்னது? அடைக்கலம். நம்ம எப்படி இருக்காரு ஆண்டவர்? நமக்கு, நம்ம தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நம்ம யாக்கோபு 46வது அதிகாரம் 7வது வசனம், இதே அதிகாரத்தை 7வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோம்னா இப்படியா சொல்லியிருக்கார்: சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் எப்படி இருக்கார்? நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்ம ஆபத்தான நேரத்திலையும் இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் நமக்கு எப்படி இருக்காரு? அடைக்கலமா இருக்கிறார். அவர் நம்ம என்ன பண்றோம்? அவர்கிட்ட நம்ம போய் தஞ்சம் அடையும். நம்ம அவர்கிட்ட போய் தஞ்சம் அடையும் போது அவர் நமக்கு எப்படி இருக்காரு? அடைக்கலமா இருக்கிறார். நம்ம ரூட் எடுத்துக்கிட்டாவிட அவங்க மாமியாரோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து என்ன பண்ணாங்க? போவாஸோடைய அந்த தோட்டத்துக்கிட்ட போய் என்ன பண்ணாங்க? அவருக்கு கூடாரத்துக்குள்ள அடங்கி இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல கூடாரத்துக்கிட்ட போய் அவங்க அடைக்கலமா இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? ரூத்தோட கீழ்ப்படிதலுக்காகவே அவங்க என்ன பண்ணாங்க? ஆசீர்வதித்தார். போவாசி என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல ரூத்துக்கு ஒரு துணையா என்ன பண்ணாரு? கொடுத்தார். அதே போலதான் நமக்கு எந்த சூழ்நிலை அடைக்கலம் தேவைப்படுதோ, நமக்கு அடைக்கலமா இருக்கிற அந்த தேவனை நோக்கி கூடும் பொழுது அவர் எப்படி இருக்கார்? நமக்கு ஒரு அடைக்கலத்தை தர வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 62:8 கூட வாசிக்கலாம். சங்கீதம் 62:8வது வசனம். அவர் எப்படி இருக்காரு? நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி அடைக்கலமா இருக்காரு? நம்ம அவரை நம்பணும். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பணும். அவர் சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்கள். உங்க இருதயத்தை ஊற்றினால நம்ம இருதய பாட்டு எடுத்து நம்ம கொடுக்க போதும். நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்க நம்மளுடைய கவலைகள் என்ன, நம்ம இருதயத்துக்குள்ள ஓடும். இந்த காரியத்தை நம்ம எப்படி செய்யப்பட, இந்த காரியத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணுமே, இது என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதா, நடக்க முடியாம இருக்குது, ஆனா இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்போமா? கேட்க மாட்டோமா? நடக்காத ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் போது நம்ம யாரை கேட்போம்? கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம்ல, ஏன் சப்பா என்ன இந்த மாதிரி சோதிக்கிறீங்கன்னு கேட்போம். எதுக்கு என்னை வந்து இந்த மாதிரி படுத்துறீங்க, என்னையா இப்படி சோதிக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்? போய் நம்ம மனுஷர்கிட்ட நம்ம வந்து கேட்கறதுல யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரோட சமூகத்துல நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களையும் நம்ம என்ன விண்ணப்பங்களை வைத்திருக்கோமோ ஒவ்வொன்றையும் நம்ம சமூகத்துல போய் ஊற்றும் பொழுது அவர் நமக்கு எப்படி இருக்காரு? அடைக்கலமா இருக்கிறார். அதே போல சங்கீதம் 59:9 தேவனே என்ன பண்றார்? நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். தாவீது என்ன சொல்றாரு? தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு? தேவனை விட்டு விடவே இல்லை. அவருக்கு எவ்வளவு சத்துருக்கள் கிரியைகள் வருது, போராட்டங்கள் வருது. சவுல் வந்து என்ன பண்றாரு? தாவீதை கொலை செய்யணும் வகை தேடுறாரு. எல்லா காரியங்களையும் அவர் எப்படி இருக்காருன்னா தேவனை விடாம என்ன பண்றாரு? பற்றி கொண்டிருக்கிறார். அவரை அடைக்கலமா வைத்திருக்கார். நம்ம 2 சாமுவேல் 22:3வது அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனம்.
ஆமென். அவர் எப்படி இருக்காரு? நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். தாவீது பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை எப்போ எழுதுறாரு பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. தாவீது என்ன பண்றாரு? எல்லா சத்துருக்களின் கைகள்ல இருந்தோம். சவுலோட சவுல் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் கொலை செய்ய வகை தேடுறாரு. ஆனா அப்ப கூட என்ன பண்றாங்க? தாவீத கர்த்தர் என்ன பண்றாரு? காப்பாத்துறாரு. அப்பா அவர் பாடின பாட்டு தான் என்னது? தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கார்? அவருக்கு ஒரு ரட்சிப்பை தருகிற தேவனா இருக்கிறார், ரட்சகரா இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? உயர்ந்த அடைக்கலத்தோட நமக்கு வந்து நம்ம அவர்கிட்ட தேடி போகும்போது அவர் என்ன பண்றாரு? நம்ம அடைக்கலம் வைத்து காப்பாற்றுகிற ஒரு தேவனாய் நமக்கு இருக்கிறார். அதே போல சங்கீதம் 71:7 அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே, நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? நம்ம மற்றவங்க கண்ணுக்கு நம்ம எப்படி தருவோம்? இவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவாங்க? மனுஷர்கள் பார்க்குற கண்ணு வேற மாதிரி பார்ப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மள ஒரு நாளும் அவ்வாறு பார்க்க மாட்டாரு. அவர் நமக்கு என்ன சொல்றாரு? அடைக்கலமா இருக்கிறேன். நான் வந்து உங்க என்ன பண்றேன்? நம்ம வந்து வாசிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வழி நடத்துற தேவனா இருக்கிறார். நம்ம மேல நம்ம அவரோட கண்ணை வைத்து நமக்கு என்ன பண்றாரு? ஆலோசனை சொல்லுகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் நம்ம வந்து முன்னாடி போய் நம்ம யார்கிட்ட நிற்கணும்னா ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும். எனக்கு தேவை இருக்கு, என் வாழ்க்கையில நிறைவேறவே மாட்டேங்குது, ஆனா நீ உன்னை மட்டுமே நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களை மட்டும் தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம நிற்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஏசாயா 25:4 வாசிக்கும் பொழுது பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். எவ்வளவு பெரிய பெருவெள்ளம் வந்தாலும் நமக்கு தப்புவிக்க அவர் எப்படி இருக்காரு? வல்லவரா இருக்கிறார். நமக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். நீதிமொழிகள் 18:10. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அவருடைய நாமம் எப்படி இருக்கு? பலத்த துருகமா இருக்கு. நம்ம அவர்கிட்ட போகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சுகம் கிடைக்கும். நம்ம அவர்கிட்ட போகும்போது தான் என்ன பண்ண முடியும்? நமக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும். தேவன் நமது அடைக்கலமா இருக்கிறார். 2வதாக இந்த வசனத்துல வரது பலன். அவர் எப்படி இருக்கார்? நமக்கு பலனா இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். முதலாவது வந்து அவர் நமக்கு அடைக்கலமான தேவனா இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைப்பார். அவர் நமக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிற ஒரு பலத்த கோட்டையை நமக்கு என்ன பண்றாரு? தருகிறார். அப்புறம் பெருவெள்ளத்திலிருந்து நம்மை தப்புவிப்பார். தேவன் நமது பலன். தேவன் நமது பலன் அப்படிங்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு பலனா இருக்கிறாரா? பலன் இல்லாத நேரத்தில் அவர் என்ன பண்றாரு? நமக்கு பலன் தருகிறார். பிலிப்பியர் 4:13 என்ன சொல்லியிருக்கிறான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப நம்ம பலன் யார்கிட்ட இருக்கு? நம்முடைய பலன் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? தேவன் கிட்ட தான் இருக்கு. நம்ம தேவனை நோக்கி கூடும்போது அவர் என்ன தரார்? நமக்கு பலன் தருகிறார். நமக்கு பலன் இல்லையா? விடுதலை இல்லையா? நமக்கு சோர்வா இருக்கா? நம்மளால எதுவுமே பண்ண முடியலையா? அப்ப நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? தேவனை நோக்கி தான் கூப்பிடணும். அவரை நம்ம நோக்கி கூடும் பொழுது என்ன சொல்றாரு? நமக்கு பலன் தருகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு அவருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? புது பலனை தருகிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்ம யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன தராரு? புது பலனை தருகிறார். அவர் எப்படி தராருன்னா நம்ம எந்த சூழ்நிலை நம்ம என்ன சொல்ல முடியலன்னா நம்ம முடியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம கேட்போம். ஆனா அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? மனுஷனால செய்ய முடியாத காரியத்தையும் அவர் நமக்கு என்ன செய்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு புது பலனை தருகிறார். அதே போல யாத்திராகமம் 15:2. யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல மோசே பார்த்தீங்கன்னா மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும் இணைந்து என்ன பண்றாங்க? கர்த்தரை புகழ்ந்து பாட்டு பாடுறாங்க. அவங்க எல்லா சூழ்நிலைகளிலிருந்து வெளியில வராங்க. எகிப்து தேசத்துல இருந்து அடிமைப்பட்ட வாழ்க்கையில இருந்து அவங்க வெளியில வந்து
செங்கடலே என்ன பண்றாங்க, கடந்து வெளில வராங்க. செங்கடல் கடல்ல இருக்கும்போது அவங்க மொத்தமா இறங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும், அவங்க ஒருத்தர் கூட உயிரோட வந்திருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, செங்கடலை ரெண்டாக பிரித்தார். அப்போ அவங்க பாடின ஒரு பாட்டு, எல்லாவற்றையும் கடந்து வந்து அவங்க பாடுறாங்க. கர்த்தர் என் பலனும் என் வீரமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். அவர் என்ன சொல்றார், கர்த்தர் என் பலன். கர்த்தர் யாருடைய பலனா இருக்காரு, நம்முடைய பலனா இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்ம எப்படி இருப்போம், பலன் அடைந்திருக்கும். நம்ம எப்படி இருப்போம், பலன் அடைந்திருக்கும். நம்ம 2 கொரிந்தியர்ல வாசிப்போம், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு புது பலன் கிடைக்கும், ஒரு பூரணமான பலன் கிடைக்கும். சங்கீதம் 89:21. சங்கீதம் 89வது அதிகாரம் 21வது வசனத்துல, என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். யாரோட கை வந்து நம்ம பலப்படுத்தும், இயேசு கிறிஸ்துவோட கை நம்ம என்ன பண்ணோம், பலப்படுத்தும். அவருடைய கை தான் என்ன பண்ணோம், நம்மள ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும். நம்ம சோர்ந்து போன நேரத்திலையும், நம்ம பலவீனமா இருக்கிற நேரத்திலையும் நம்ம நோக்கி கூடும் பொழுது நாம எப்படி இருக்கோம், பலமுள்ள பாத்திரமா இருப்போம். அவர் நம்முடைய பலனாகிய கர்த்தர். அவரை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதும் நம்ம அவர் சமூகத்துல ஒவ்வொரு நாள் சொல்ல, நீங்க எனக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கீங்களே, உமக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நன்றியும் செலுத்துறோம். நம்ம முடியாத நேரத்தில் என்ன பண்ணோம், எனக்கு பலத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு அடுத்தது 3வதாக, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் நமக்கு எப்படி இருக்காரு, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன வெளியில போறோம், ஒரு வேலைக்கு போறோம், வெளியில என்ன போகணும், வேற என்ன தூரமா போறோம் அப்படின்னும் பொழுது, தூரமா போகும்பொழுதும் சரி, நம்ம டெய்லி என்ன பண்ணோம், எழுந்தோடனே நம்ம ஜெபிக்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. சங்கீதம் 91. அந்த ஒரு அதிகாரம் முழுவதும் 1லிருந்து 16 வசனம் வரைக்கும் நமக்குரிய வாக்கு தத்தமா நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணோம்னா நமக்கு உரிமை பாராட்டணும். அது வாதை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லணும், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இப்போ ஆண்டவர் சில தாவீது எழுதுன சில உனக்கு நேரிடாதுன்னு எழுதுறாங்க சங்கீதத்தில். ஆனால் நம்ம எப்படி அதை எடுத்து சொல்லி அதிகப்படணும்னா, எனக்கு நேரிடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை வந்து ஏன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்களே, இந்த வசனத்தின் பிரகாரமா நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க எப்படி இருக்கணும், துணையா இருக்கணும், எந்த ஒரு வாதையும் எங்களை நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்பொழுது அவர் நமக்கு பலனா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார், ஆபத்து காலத்துல துணையா இருக்கிறார். அவர் நம்மளோடு இருக்கும்பொழுது நமக்கு எந்த ஆபத்தும் என்ன பண்ணாது, வராது. இக்கட்டான காலங்களில் சங்கீதம் 9:9 நம்ம வாசிச்சோம்னா, இக்கட்டான காலங்களில் அனுகூலமான துணையா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கூட என்ன பண்ணா, ஆண்டவர் நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு எப்படி இருக்காரு, அனுகூலமான துணையாய் இருக்கிறார். யோவான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் படாத பாடே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 எண்ணெய் கொப்பரை கொதிக்கிற ஒரு எண்ணெய் கொப்பரை, ஒரு பெரிய கடாய், நம்மளோட மனுஷங்களை நம்ம எப்படி இருப்போம், ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட வளர்ச்சிலாம் எப்படி இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரையில போடுறாங்க. அவருக்கு அந்த வந்து சுகமாக இருந்திருக்குமா, கிடையாது. நம்ம லைட்டாக ஒரு எண்ணெய் பட்டா நம்ம என்ன பண்ணுவோம், கையில் சூடு பட்டுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் அவர் போடுறாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணலை, தேவன் மேல் இருந்த அந்த ஒரு விசுவாசத்தையும் பக்தியும் அவர் கைவிடவே இல்லை. அந்த ஆபத்து அவருக்கு இருந்தது. அப்போ என்ன பண்றாரு, அவர் தேவனை மட்டுமே நோக்கி போகும்பொழுது அவர் என்ன பண்றாரு, அவருக்கு துணையாய் நிற்கிறார். நம்முடைய ஆபத்திலையும் நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும்பொழுது அவர் நமக்கு எப்படி இருக்காரு, துணையாய் இருக்கிறார். தானியேல் 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம், 16-17 வசனங்கள்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். தானியேல் அவருடைய நண்பர்கள் 3 பேர் என்ன பண்றாங்க, எரிகிற அக்னி சூழ்நிலை என்ன பண்றாங்க, போடுறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நேபுகாத்நேச்சார் கிட்ட போயிட்டு இவங்களுக்காக பரிந்து பேசுறாங்க, ஒரு நபருமே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, அக்னி சூழல போடும் பொழுது அவங்க நோக்கி கூப்பிட்ட ஒரே ஆள் யாரு, அப்படியே தேவனை மட்டும் தான் கூப்பிடுறாங்க. தேவனை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பயமே இல்லாம நிற்கிறாங்க. அவங்க வந்து நின்று அவங்க 3 பேர் அவங்க போடுறாங்க.
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூழலில் போடும் பொழுது அது கூட நாலாவதா ஒரு ஆள் இருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்றாரு, நாலாவதா ஒரு ஆள் அங்க இருக்காரு. அப்ப அங்க இருக்கவங்களாம் பார்த்து என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு வர எல்லா ஆபத்துகளிலிருந்து நம்ம எப்படி பண்றாரு, தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம அவரை மட்டுமே நோக்கி பார்க்கணும். அவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்யணும். நமக்கு முடியாத சூழ்நிலை, நீங்க எனக்கு அடைக்கலமா இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க எனக்கு பலனா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு அனுகூலமான துணையா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணணும், அவர்கிட்ட நம்ம கேட்கணும். கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவிகளை செய்வார். எப்படி செய்வாரு, எனக்கு சங்கீதம் 121 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தின் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசைனா உதவிகள். நம்ம உதவி எங்க இருந்து வரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். அவர் மூலமா என்ன நமக்கு என்ன கிடைக்கும், உதவிகள் வரும். அவர் நம்ம ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, தள்ளாட விட மாட்டார். நம்ம தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் தான், உன் காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன பண்ணுது, உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நம்மளை காக்கிறவர் தூங்கிடுவாரா, இஸ்ரவேலை காக்கிறவரே உறங்குவதில்லை தூங்குவதில்லை. அப்ப நம்மளை காக்கிறவர் நம்ம கூடவே இருப்பார். நம்ம தூங்கும் பொழுதும் சரி, நம்ம நடக்கும் பொழுதும், நம்ம எந்த இடத்துக்கு செஞ்சாலும் அவர் என்ன பண்றாரு, நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா தீங்குக்கும் நம்ம என்ன பண்றாரு, விலக்கி காப்பார். அவர் நம்மளுடைய போக்கையும் பரத்தையும் என்ன பண்றாரு, காப்பார். நம்ம எந்த போனாலும் சரி, நான் இந்த இடத்துக்கு கடந்து போகிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்களே, அந்த நான் போறேன் ஆண்டவர், இந்த இடத்துக்கு இந்த காரியத்துக்காக நான் போறேன், எனக்கு முன்னாடி நீங்க போங்க, அந்த காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். அவர் நமக்கு ஒரு அடைக்கலமா இருக்கிறார், பலனா இருக்கிறார், துணையா இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம் மத்தியில் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு விடுதலை வேணுமா, நம்ம தேவனிடத்தை கேட்கணும். நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார். நமக்கு ஒரு விடுதலையை நம்மளே என்ன பண்ணலாம், பெற்று கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தை கேட்கணும், எனக்கு பலனை தாங்க, எனக்கு துணையா இருங்க, எனக்கு அடைக்கலமா இருங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எல்லாவற்றையும் எனக்கு ஆதரவா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலத்தை தருவார், அடைக்கலத்தை தருவார், துணையா இருந்து நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.